ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து 11 o'clock சாப்பிட்றதுக்கு பாருங்கள். ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லா ஆப்பிளையுமே வந்துட்டு தோலோடு தான் சாப்பிட்ணும். பட் இப்போ அதில் நிறைய ஃப்ரெஷ்னஸ்காண்டி போடுறாங்க இல்லையா, அதனால் வாஷ் பண்ணிவிட்டு தோலில் உள்ளது தோலை ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி இதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம், இன்டேக் எடுத்துக்கலாம். இந்த தொலியையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த தொலியோட சீடெலாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த தொலியை ஃபுல்லாக மேலே இருக்க தொலியை ஃபுல்லாக சுரண்டி வச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சதையோடு இருக்குல்ல, அதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த விதையோடு அரைக்கும்போது ஃபேஸில் வந்து நல்ல ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பிள் தொலியில் ஒரு நரிஷ்மெண்ட் இருக்குது, ப்ளஸ் விட்டமின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, மினரல்ஸ்லாம் இன்டேக்காகவும் எடுத்துக்கிட்டு அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தொலியும் சீடோடு சேர்த்து அரைங்க. ஒரு ஓட்டு ஓட்டுங்க, ரொம்ப மையாக அரைக்காதீங்க, சீடு அரைஞ்சிடும். ஸோ ஒரு ஓட்டு ஓட்டுனீங்கன்னா அதை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஆலோவேரா, வீட்டில் இருக்கிற ஆலோவேராவில் அப்ளை பண்ணிடுங்க. அவ்வளோதான், அதை அப்படியே வாஷ் பண்ண வேண்டாம். அப்புறம் இன்னொரு இது பாருங்கள், இந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தோலை வந்து ரொம்ப லைட்டாக மேலே மட்டும் சீவிட்டு நல்லா வந்துட்டு வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் ஃபேனுக்கு அடியில் காய வச்சுருக்கேன். இதை நீங்கள் எடுத்து என்ன பண்ணுங்கள், ஆவி பிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த தொலியை வந்துட்டு உள்ளே போட்டு ஆவி பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டீம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஃபேஷியல் பண்ணிவிட்டு, ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இந்த தொலியை வந்துட்டு நல்லா காய வச்சுட்டு எடுத்து நம்ம ஆவி பிடிக்கும்போது நல்லா தண்ணி கொதித்த பிறகு இதை போட்டு அப்படி மூடி வச்சுட்டு அது கொஞ்சம் டிஸ்கலரேஷன் ஆகிரும், லைட் பிங்காக. திரும்ப நீங்கள் ஆவி பிடிச்சிங்கன்னா ஃபேஸுக்கு வந்து ஃபுல்லாக நரிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஆப்பிளை வந்து வேஸ்ட் பண்ணாமல் பண்ணலாம். பட் இந்த ஆப்பிளுக்கு ஈக்குவலாக எதில் சத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் நெல்லிக்காய் தான். நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு கெஸ்ட்டு வாங்கிட்டு இருந்தனால இன்றைக்கி இந்த ஆப்பிளை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிறோம். மற்றபடி நம்ம யூஸ் பண்ணுறது என்றைக்குமே நம்ம நாட்டில் விளையிறது தான். கொய்யாக்காய், நெல்லிக்காய், சப்போட்டா பழம், இதுதான். ஸோ இதை மாதிரிட்டு யூஸ் பண்ணுங்கள். எந்த பொருளையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. மற்றவங்களுக்கு கொடுங்க, பட் வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ.